ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சசானா ஸ்வீட் சாப்பாடு சேனலில் பால் சேமியா தான் செஞ்சுருக்கோம். வீட்டுக்கு திடீர்னு விருந்தா நீங்கள் வந்துட்டாங்கன்னா இது டக்குன்னு செஞ்சு சேவ் பண்ணலாம். இந்த சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க நம்ம பால் சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் 800 மில்லி தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். அது கொதிச்சோடனே பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி கொதி வந்துருச்சு. இதில் ஒரு பேக்கெட் நான் அணில் சேமியாவை இதில் போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா ஒரு நல்லா கிண்டி விட்டுறலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது இப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த சேமியா கொஞ்சம் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் சென்று பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு சேமியா வெந்துருச்சு. இப்படி தொட்டு பார்க்கல லைட்டாக அமுங்கணும். இப்போ இதை நம்ம வடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேமியா வடிச்சாச்சு. இதில் பச்சை தண்ணி ஊற்றியாச்சு. இது இப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ நம்ம சேமியா நம்ம பச்சை தண்ணி ஏற்கனவே ஊற்றி வச்சுருக்கோம். இதில் 1.5 டம்ளர் அளவுக்கு நான் கொலண்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றிடலாம். ஊற்றி ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 3/4 கிளாஸ் அளவுக்கு நான் ஜீனி எடுத்திருக்கேன். அதே இதில் போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஜீனியெல்லாம் கரைச்சி விட்டாச்சு. இதில் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டுக்கலாம். போட்டு இதே ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கரைஞ்சோடனே நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா லைட்டாக கொதிக்க விட்டுறலாம். இன்னும் நான் அடுப்பு ஆன் பண்ணலை. இப்போ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இது இப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்கட்டும். கொதிச்சோடனே பார்க்கலாம். இப்போ சேமியா கொதிக்கிற கேப்பில் நம்ம சின்ன கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றியாச்சு. இதில் முந்திரியும் நெய் காஞ்சோடனே முந்திரியும் கிஸ்மிஸும் இதில் போட்டுக்கலாம். இப்போ நெய் சூடாயிருச்சு. இப்போ இதில் கிஸ்மிஸ் முந்திரி போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக பொன்னிறமாக வறுத்து விட்டுறலாம். அடுப்பை லோவில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி கருகிரும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த பால் சேமியா லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம தாளித்து வச்சுருந்த முந்திரி இதில் ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்மளுக்கு பால் சேமியா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.